வணக்கம் தங்கங்களா. நம்ம வீட்டுல இப்ப சாயந்தர நேரத்துல டீ கூட ஒரு சின்னதா ஒரு தின்பண்டம் செய்ய போறேன், ஸ்நாக்ஸ் செய்ய போறேன். அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம்னு வாங்க. பாருங்க, இந்த சோளத்தை வச்சுதான் இன்னைக்கு செய்ய போறோம். அம்மா சோளத்தை எடுத்துட்டு வந்துட்டு நான் என்ன செய்யறேன்னு சொல்றேன். உரிச்சிக்கலாம். ஸ்வீட் கார்ன் தான். சோளம் சோளத்தை எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுல இருந்து அந்த இதை தனியா எடுத்துக்கலாம். கத்தியால வச்சு சீவி எடுத்துக்கலாம். இப்போ சோளத்தை நம்ம கத்தியால சீவி எடுத்துக்கலாம். இந்த பல்லு மட்டும் எடுத்துக்கோ. பண்ணா வந்துடும் அழகா. அவ்வளவுதான், இதுக்குள்ள எடுத்துடணும். அதுக்குள்ள இது எடுத்துட்டு அம்மா காமிக்கிறேன். சோளம் இதுல இருந்து இது மாதிரி எடுத்தாச்சு. 2 சோளம் எதுக்கு எடுத்திருக்கேன், அம்மா எதுக்கு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறீங்க. அந்த சோளம் வச்சு இன்னைக்கு 65 செஞ்சு உங்களுக்கு காமிக்க போறேன். எப்படி செய்யறேன்னு பாக்கலாம் வாங்க. இதை போய் இப்ப அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். சோளம் 65 அம்மா செய்யறோம் பாருங்க எப்படி வருதுன்னு. தண்ணி விடாத இத நல்லா அரைச்சிக்கிட்டு வரணும். அரைச்சின்னு வந்துடுறேன். அரைச்சின்னு வந்து அம்மா எப்படி செய்யறேன்னு பாருங்க. நல்லா இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்க. இதுல போயிட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரிசி எடுத்துன்னு வந்துட்டா தண்ணியா தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம பஜ்ஜி மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் போட்டுக்கிட்டா கொஞ்சம் கட்டி ஆயிடும். நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு அரிசி மாவு, கொஞ்சோண்டு காரத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, இது கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சோண்டு பஜ்ஜி மாவு சேர்த்துக்கலாம். 65 மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கலாம், ரொம்ப வேணாம், கொஞ்சோண்டு. இதெல்லாம் இப்போ பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்க்க இப்படிதான் இருக்கும், போட்டு எடுத்தா சூப்பரா இருக்கும் பாருங்க. அது ஸ்வீட் கார்னா கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா வாங்கின்னு வந்து ஒரு வாரம் அது மாதிரி ஆச்சுனாக்கா கொஞ்சம் ட்ரை ஆகும். இது புது கார்னா இருக்கு, கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். ஆனா நல்லா இருக்கும். கிள்ளி போட்டுக்கலாம், சூப்பரா இருக்கும் பாருங்க. அம்மா போட்டு காமிக்கிறேன். உப்பு போடலாமா? உப்பு போடுறேன். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு இருந்தா கூட போட்டுக்கலாம். நம்ம வீட்டுல இல்ல, அதனால அரிசி மாவோட விட்டுட்டேன். நல்லா இருக்கும், இதுவும் மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். பகோடாக்க ஃபர்ஸ்ட் அரிசி மாவு தான் போடணும். கார்ன்ஃபிளவர் மாவோட அரிசி மாவு போட்டாதான் அந்த முறுமுறுப்பு வரும். பகோடா பஜ்ஜி எதுக்குனாலும் அந்த அரிசி மாவு நல்லா மொறுமொறுன்னு வரும். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். நல்லா மென்னு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஓகே, அடுப்பத்தை வச்சு எண்ணெய் வானல் போட்டுக்கலாம். அடுப்பத்தை வச்சு வானல் போட்டுக்கலாம். வானல் போட்டாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். போதும், கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கலாம்.
எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு எடுக்கலாம். அதுக்குள்ள நான் டீ போடுறேன். இந்த அடுப்புல, கரண்ட் அடுப்புல டீ போட்டுக்கலாம். ஏனத்துல பால் ஊற்றிக்கலாம். பால் ஏனத்துல இப்ப கரண்ட் அடுப்புல பால் வச்சுக்கலாம் டீ போட. ஆயிரத்தி 600 இருக்கு. டக்குன்னு பொங்கிடும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ பக்கோடா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கலாம். உடனே திருப்ப கூடாது. கொஞ்சம் நேரம் ஆன பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெடி. அப்படியே சிக்கன்ல போட்ட மாதிரியே இருக்கும் பாருங்க. வாசனையும் அப்படியே சிக்கன் வாசனையே வருது. செஞ்சு பாருங்க. இது மாதிரி சிக்கன்ல செஞ்சதுன்னு சொன்னாதான் தெரியும் சிக்கன் இல்லைன்னு. அம்மா செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். வச்சுக்கலாமா? சிக்கன் 65 ரெடி. ஸ்வீட் கார்ன் 65 ரெடி. இது போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி அதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். டேஸ்டா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா. ஏதாவது நம்ம புதுசு புதுசா கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியதுதான் குழந்தைங்களுக்கு. நம்மளுக்கு தெரியாது என்ன இருக்குது. நம்ம செய்யறதா சமையல். வாங்க 65 ரெடி. வாங்க சாப்பிடலாம். அம்மா செஞ்ச 65 எப்படி இருக்கு சொல்லுங்க. சிக்கன்ல செஞ்ச மாதிரியே இருக்கு பாருங்க. நல்லா இருக்கும். மொறு மொறுன்னு நல்லா இருக்கும். இது மாதிரி எல்லா மாவு போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். இது நம்ம ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வச்சிருவோம். 2 நாள் 3 நாள் ஏன் 1 வாரம் கூட இருக்கும். அது ஒரு மாதிரி சுருங்கி போய் நம்ம தூக்கி போடணும்னு நினைப்போம். அப்படி தூக்கி போடாதீங்க. அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி உரிச்சு சீவி இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அது கொஞ்சம் காஞ்சி போயிடுதா, அதனால இன்னும் கொஞ்சம் திக்காகும். அப்ப எல்லாம் இந்த 65க்கு நம்ம போடுறோமோ சிக்கனுக்கு அது எல்லாத்தையும் போட்டு செஞ்சு இது மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க அழகா சாப்பிடுவாங்க. நம்மளும் வேஸ்ட் ஆக்க தேவையில்ல. இந்த ஸ்வீட் கார்ன் வாங்கி சுருங்கி போயிடும் ஒரு மாதிரி. அப்ப யாருமே சாப்பிட மாட்டாங்க. தூக்கி போட்டுருவாங்க. அதை இது மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும். வேஸ்ட் ஆக்க வேணாம். இப்போ எல்லாம் போட்டுட்டு லாஸ்டா காமிக்கிறோம். பால் நல்லா கொதிச்சிடுது. இப்போ ஒரு 3 ஸ்பூன் டீத்தூள் போட்டுக்கலாம். அது நல்லா கொதிக்கட்டும். வாங்க ஸ்வீட் கார்ன்ல 65 ரெடி. பாருங்க அப்படியே சிக்கன்ல போட்ட மாதிரி இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. டீ ரெடி. வாங்க சாப்பிடலாம். நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க. நல்லா இருக்கும். ஸ்வீட்டா இனிப்பாவும் இருக்கும். நம்ம காரம் எவ்வளவு போடுறோமோ அந்த அளவுக்கு காரத்தோட சூப்பரா இருக்கும். செஞ்சு பாருங்க. இங்க பாருங்க அப்படியே ஒரு சிக்கி போய் சாப்பிடுற மாதிரி. இங்க பாருங்க உள்ள பார்த்தா இந்த கறிய காணோம் உள்ள அப்படி இருக்கும். சூப்பரா இருக்கு. கேக்குதா சவுண்டு? மொறு சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்களா தங்கங்களா. நல்லா இருக்கும். டாடா பாய்.